அண்ணனை பிடிச்சிக்கோ. ஓ மெதுவா மெதுவா, அப்படிதான். லைட்டாக பிடிச்சிக்கோடா, அப்படிதான். இன்னும் கொஞ்சம்தான். அவ்வளோதான் அவ்வளோதான். மெதுவாவா, மெதுவா. கொஞ்சம் 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 அவ்வளோதான். அந்த சேரில் அப்படியே உட்காந்துடலாம். சேரில் அப்படி உட்காந்துக்கோ. கால் ரொம்ப வலிக்குதா? அவ்வளோதான்டா. டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க சொல்லியிருக்காருல்ல, நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும். சரியா? டாக்டர் கொஞ்சம் கொஞ்சம் அவனை நடக்க வைக்க சொன்னார், உட்கார வைக்க சொன்னார். இப்போ அவனை பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சுத்தமாக அவனால் நடக்க முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, அவனுக்கு மயக்கம் அதிகமாக வருது, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைல்ல, அதனால தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ நான் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். என் பையனுக்கு இந்த வாக்கரை கொடுத்துட்டேன். அவனால் கொஞ்ச நேரம் கூட இப்படி உட்கார முடியலைங்க. உட்காந்து அவனுக்கு ரொம்ப அதிகமாக மயக்கம் வருது. நேற்று உட்கார வைக்கிறப்ப டோட்டலாகவே மயக்கமாயிட்டான். அப்புறம் அந்த ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்து கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ண வச்சேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு மட்டும்தான் மூவ் பண்ண சொல்கிறேன். அதிகமாகலாம் அவனை ஸ்ட்ரெயின் பண்ணலை. இப்போ அம்மா மேலே ஷோல்டரில் கை வச்சுக்கோ. லைட்டாக அப்படி எழுந்துக்கோ. எழுந்துரு. அப்படிதான் ட்ரை பண்ணு. சூப்பர். அப்படியே மூவ் பண்ணாமல் இருந்தாலும் நல்லது இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்கல்லடா, அதுக்கு தான். நான் தான் பக்கத்தில் வரேன்ல, நான் உன் கூட வரேன். இன்னும் ஒரு அடி எடுத்து வை. லைட்டாக காலை நீ தூக்கவே இல்லைடா. காலை தூக்காம நீ ஒரு மாதிரி மூவ் பண்ணுற. இந்த காலை ஊண்டக்கூடாது. ஊண்டாமல் அந்த காலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வா. அப்படிதான். சூப்பர். இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. உட்காந்துரு. இவன் நடக்கிறது ரொம்ப ரிஸ்க்குங்க. பாத்ரூமுக்கெலாம் போக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. சின்ன பையன் வேறு வீடியோ எடுத்து டயர்டாயிட்டான். அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது. ரொம்ப வேர்த்துருச்சு. சரி, அப்படியே நீ படுத்துக்கிறியா? பெட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான். பெட்டுக்கு போயிடலாம். அம்மா ஷோல்டரில் பிடிச்சிக்கோ. அவ்வளோதான். எழுந்துரு. ஒரு காலில் மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கோ. ரைட் சைடு மட்டும். ரைட் சைடு. அப்படிதான். எழுந்துரு. அவ்வளோதான். எழுந்துட்டியா? எழுந்துரு. இப்போ பிடிச்சிக்கோ. அப்படிதான். மெதுவா அப்படியே உள்ளே போயிரு. பார்த்தீங்களா பையன் எவ்வளோ அழகாக நடந்து இப்போ உள்ளே போயிருக்கானே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குல்ல. நடக்கிறப்போ கட்டு வேற லூஸ் ஆயிடுச்சு. கழுத்தில் போட்டிருந்த தையலை பிரிச்சுட்டாங்க. காலில் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார் நடந்து. அவனை கால் ஊண்டி நடக்க சொல்லலை டாக்டர், ஆனால் மூவ் பண்ண சொன்னார். பாடி மூமெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நடக்க சொன்னார். இப்படி பண்ணுறப்போ அவனுக்கு கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எப்படி கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காகவும் பையனோட நிலைமையை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காகவும் தான் இதை கவர் பண்ணேன். ஆனால் இதை எனக்கு கவர் பண்ணுறதுக்கே மனசு இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வீடியோ கவர் பண்ணுறதை விட அவனுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறப்போ அவனுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணுமேன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி பையன் கஷ்டப்படுறத பார்க்குறப்ப தாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்கள் மேலே தான் நான் கடைசியாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன்.
என்னை விட்டுட்டு எப்பவும் போயிடாதீங்க. நீங்கள் என் மேலே நிறைய அன்பாக இருக்கீங்கன்றத என்னோடய வீடியோக்களில் நீங்கள் பண்ணுற விஷயத்துலையே நான் புரிஞ்சுக்கிறேன். ஹைப்பாக இருக்கட்டும், லைக்காக இருக்கட்டும், கமெண்ட்டாக இருக்கட்டும், அதுலேயே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது நிரந்தரமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த இடத்துல நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன். அதிகமான வலியை சுமந்துட்டுருக்கேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே பெரிய ஆறுதல் நீங்கள் தான். உங்கள் ப்ரேயரால் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவனுக்கு நல்லபடியாக எல்லாமே நடந்துகிட்ருக்கு. டாக்டர் பாருங்கள், இப்போ கழுத்தில் இருக்கிற தையலையும் பிரிச்சிட்டாரா. இப்போ உடம்பு கொஞ்சம் மூவ் பண்ண சொல்லியிருக்காரு. வெனஸ்டே வர சொல்லியிருக்காரு இன்னொரு டாக்டர், டியூப் எடுக்கிறதுக்காக. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்னு தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்துக்கிட்டே இருக்கான். இப்போதைக்கு அவனை பார்க்குறதே எனக்கு ஃபுல் டைம் வேலையாக இருக்குது. அதோடு தான் நான் பெட்டல்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அவனோட மவுத் வாஷை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்ததுங்க. லாஸ்ட்டாக ஒரு பாட்டில் முடித்த வரைக்குமே நம்ம வாயில் ஊற்றினோன்னா இது ஒரு சொட்டு கூட வடியாது. ப்ராடக்டே சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு இப்படி அழுத்தினேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் மேலே என்ன ஆகுதுன்னு. நான் இதை அழுத்த மேலே இந்த மாதிரி லிக்விட் வருதுங்க. இதை தான் நம்ம இப்போ வாயில் ஊற்றிக்கணும். கீழே இப்படி அழுத்தினா மேலே லிக்விட் வருதா. இது தெரியாமல் இந்த பாட்டிலே வேஸ்ட்டுன்னு லாஸ்ட்டாக இந்த பாட்டிலோட அந்த மூடியை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல இருக்கிறத எடுத்துகிட்டு தான் லாஸ்ட்டாக இருந்த பாட்டிலை யூஸ் பண்ணேன். ஆனால் இந்த பாட்டிலில் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இனி இன்னொரு பாட்டில் இது காலி ஆயிடுச்சுன்னா வாங்கணும். சில நேரங்களில் நமக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. என் பையனை நல்லா தாங்கி பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்திருந்தால் பரவாயில்லைங்க. என் வேதனையே என்னென்னா, என்னால் அவனை நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி தாங்கி பிடிக்க முடியல. நானுமே ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால என்னால் சரியாக அவனை பேலன்ஸ் பண்ண முடியலைங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாளாக அதிகப்படியான மன அழுத்தம் எனக்கு இருக்குது. நானும் சில நேரங்களில் அதை விட்டு வெளியில் வரணும்னு நினைப்பேன். நார்மலாக இருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு கொஞ்சம் பாரம் அதிகமாகும்ல, அப்போது நம்ம மறுபடியும் டவுன் ஆயிடுவோம்ல. ஆனால் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், வாழ்கிறதுக்கு, என் பிள்ளைங்களை வாழ வைக்கிறதுக்கு. என்னன்னா நான் சோகமாக இருந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன், அவ்வளோதான். நான் எதையுமே நெகட்டிவாக யோசிக்கவே இல்லை. எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். பாசிட்டிவாக மட்டும்தான் யோசிக்கிறேன். இங்கே நான் ஒரு ஆள் முடியாமல் நிற்கிறதுனால தான் நான் கொஞ்சம் டவுன் ஆகிடுறேன் அப்பப்போ மனசளவில். ஏன்னா நம்ம பெயின் ஜாஸ்தி ஆகிறப்போ நம்ம வேலைகளை சரியாக பண்ண முடியல. அப்போ அந்த வலிகளை தாங்கி அந்த வேலைகளை செய்கிறப்போ நம்ம மனசு கொஞ்சம் பலகீனமாக இருக்கிற மாதிரியும் நம்ம முகம் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரியும் ஆயிடுதில்ல. அது மாதிரி தான் இப்போ இருக்குது. முடக்கத்தான் கீரை நான் ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல. கீரைக்கார அக்கா கிட்டே சொல்லியிருக்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அது கிடைச்சதுனா தான் அதை வாங்கி யூஸ் பண்ண முடியும். நேற்று அவரைக்காயா இது பீன்ஸான்னு கேட்டு வீடியோ போட்டிருந்தேன்ல, நிஜமாகவே அது அவரைக்காய் மாதிரி தாங்க இருந்தது. நான் சொன்னேன் இது அவரைக்காய் தாங்க்கா அப்படின்னு. இல்லை இது பீன்ஸுமா, இதை சாப்பிட்டா கெட்ட நீரெல்லாம் வெளியேறிடும் அப்படின்னு அழுத்தமாக சொன்னாங்க. அதான் நமக்காக ஆள் இருக்காங்களே, என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். மோஸ்ட்லி எல்லோரும் அவரைக்கான்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு 2 பேர் தான் அது பீன்ஸுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த பொரியல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிஜமாவே. இது அவரைக்கான்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். அவரைக்காய் நான் பட்டையாக இருக்கிற அவரைக்காயை தானே இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இந்த அவரைக்காய் கொஞ்சம் புதுசு, நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அந்த அக்காவும் அழுத்தமாக சொன்னாங்க இல்லை இது பீன்ஸ் அப்படின்னு. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நாளைக்கு என்ன வீடியோ போடுறது அப்படின்ற டென்ஷனும் எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப்பில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு. உடம்பு சரியில்லை பையனுக்கு, அவனை நான் மெயின்டைன் பண்ணுறேன். இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதையே டெய்லி காட்டினா உங்களுக்கும் போர் அடிச்சிரும். அது வேறு எனக்கு கவலையாக இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்க விருப்பம் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்களோன்ற டென்ஷன் வேறு இருக்கா. ஏன்னா இப்போதைக்கு இந்த யூடியூப் இன்கமையும் நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறேன்னா அவசியம் தேவைப்படுதே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இந்த மாதத்துக்குள்ளே டாலரை கம்ப்ளீட் பண்ணணும், இந்த வருமானம் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறப்ப தான் அதிகமான பயமும் நமக்கு வரும். அப்படி தான் இப்போ இருக்குது. பதட்டம் அதிகமாகுது. யூடியூப்பில் உங்களை ஆடியன்ஸாக பார்க்காம என் குடும்பமாக என் கூட இருக்கீங்கன்ற மாதிரியே நான் நினச்சிட்ருக்கேன். உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கும் என் பசங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவும் எப்போவும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். என் வீடியோவுக்காக மட்டுமே ஹைப் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.